ஹாய், நான் வந்து ரன் ஐடெக் சோலார்லேருந்து பேசுகிறேன். என் பேர் மணிகண்டன். நம்ம வீட்டுக்கு போடுற சோலாரில் கண்டிப்பாக ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. ஹெல்த் செக்அப் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் குறையும். பொதுவாக இந்த ஆண்களோட பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா 95% கரண்ட் பில் குறைஞ்சிருதுங்க. அது குறைஞ்ச பிறகு என்னென்னா சோலார் போட்டவங்கள மறந்துடுறாங்க, ப்ளஸ் சோலார் சிஸ்டத்தையே மறந்துடுறாங்க. கண்டிப்பாக இப்படி இருந்தோம்னா நம்ம சோலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஃபுல் அவுட்புட் எடுக்க முடியாது. அது என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க. நம்ம வீட்டுக்கு போடுற சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சோலார் பேனலை வந்து க்ளீன் பண்ணணுங்க. க்ளீன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதோட அவுட்புட் வந்து கம்மியாக இருக்குங்க. கரண்ட்டை வந்து ஜென்ரேஷன் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் உங்களுக்கு க்ளீன் பண்ணுங்க. ஒரு 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணிக்கு மேலே ப்ரெஷர் கன்னில் வச்சு நீங்கள் ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா அது மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாமே நமக்கு போயிருங்க. இல்லை நம்ம வந்து மாப் போட்டு தொடச்சி விட்டா அது மேலே இருக்கிற டஸ்ட் சோலார் பேனல் இப்படி பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது மேலே டஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு சோலார் பேனல் மூலிமா அதிக கரண்ட் வர பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகங்க. நம்ம வீட்டுக்கு போட்ட சோலார் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஏன்னா இன்வெர்ட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் சிஸ்டத்துக்கு வந்து ஹார்ட் மாதிரிங்க. இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து செக் பண்ணணும். மெயினாக சோலார் இன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் தான் நம்ம செக் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ கரண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூனிட் இன்றைக்கி ஜென்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டோட்டலாக சோலார் வச்சதுலேருந்து எவ்வளோ யூனிட் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா சோலார் இன்வெர்ட்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டச் பண்ணால் அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு வந்து போயிட்டுருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 3 ரிப்போர்ட்டுங்க. இப்போ டபுள் டச் பண்ணிங்கன்னா நார்மல்னு வருதுங்களா, இந்த நார்மலில் இப்போ எவ்வளோ சோலார்லேருந்து கரண்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் நீங்கள் டபுள் டச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டுடேல வந்து இப்போ காலையிலேருந்து இப்போ வரலாம் எவ்வளோ கரண்ட்டில் எவ்வளோ இன்னைக்கு வந்து கரண்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கிலோவாட் ஹவர்ன்றது யூனிட்டுங்க. அடுத்து வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வச்சதுலேருந்து எவ்வளோ கரண்ட் வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம செக் பண்ணிக்கணுங்க. மெயினாக இன்வெர்ட்டர் வந்து நீங்கள் ஓடுதா ஓடலையான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்வெர்ட்டர் ஓடலை அப்படின்னா டோட்டல் சிஸ்டமும் உங்களுக்கு கரண்ட் வந்து போட்டு நம்ம வீட்டுக்கு சோலார் போட்டதுக்கப்புறம் வீட்டில் வந்து நார்மல் இபி மீட்டர் எடுத்துகிட்டு சோலார் நெட் மீட்டர்னு வைப்பாங்க. அதில் எப்படி ரீடிங் நம்ம செக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இபிலேருந்து எவ்வளோ கரண்ட் எடுக்கிறன்றது அப்படி ரெக்கார்ட் ஆகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இதில் வந்து 2749 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இபிலேருந்து எடுத்திருக்காங்க. கிலோவாட் ஹவர் ஐஎம்பின்னு மேலே மென்ஷன் ஆகிருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சியூன்னு இருக்குங்க. இது குமுலேட்டிவ் வேல்யூ. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 2749 யூனிட் வந்து 3 ஃபேஸும் சேர்த்து இவங்க எடுத்திருக்காங்க இபிலிருந்து. அதுக்கப்புறம் சோலாரில் எவ்வளோ கரண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுங்க. இது வந்து அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் இஎக்ஸ்பின்னு வருங்க, கிலோவாட் ஹவர் அப்படின்னு வருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து 4714 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது போக தாங்க இப்போ நீங்கள் சோலாரில் கொடுத்த கரண்ட் வந்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து பில் வராதுங்க. இபிலேருந்து எடுத்த கரண்ட் வந்து கம்மியாக இருந்தால் உங்களுக்கு பில் வராதுங்க. சோலார்லேருந்து எடுத்த கரண்ட் கம்மியாக இருக்குது, இபிலேருந்து எடுத்த கரண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பில் கண்டிப்பாக வருங்க. இப்படி தான் வந்து சோலார் மீட்டரில் எவ்வளோ யூனிட் வருதுன்றது நம்ம இந்த மாதிரி சோலார் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரன் ஐடெக் சோலாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.